ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்திருக்கு. குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடிகளில் 7900 பணியாளர்களும் சத்துணவு சமையலர் பார்த்திங்கன்னா 8900 பேரும் ஒரு மாதத்திற்குள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கூறியுள்ளார். இது குறித்து சட்டசபையில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கன்வாடிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த வாரம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு நெய், நிலக்கடலை வழங்கும் திட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டம் தொடர்வது குறித்து அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிகளில் 7900 பணியாளர்களும் சத்துணவு சமையலர் 8900 பேரும் நியமனம் செய்யப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.